இந்த நாள் முதல் பாஜகவின் அழிவு தமிழகத்தில் ஆரம்பம். மார்க் மை வேர்ட்ஸ். ஒவ்வொரு 1.5 கோடி தொண்டனும் இன்னைக்கு 2 கோடி தொண்டர்களா இபிஎஸ் அண்ணன் தலைமையில் இருக்கிறோம். அதுவும் இங்கே கொங்கு மண்டலம் எஸ்பி வேலுமணியன் இவ்வளோ திட்டங்கள் பண்ணால் இங்கேயும் நாங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கோம். இங்கே வந்து இங்கே பேசுறது தவறு. யூ நீட் டு ரிக்ரெட் திஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்து ஒரு மேனிஃபெஸ்டோ விடுறாங்க. எப்படி 40 தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுற ஒரு கட்சி ஒரு தொகுதிக்கு மட்டும் மேனிஃபெஸ்டோ விடுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு தொகுதிக்கு எப்படி விடுறாங்கன்னா, இந்த 20,000 புக் படிச்சிருக்காருல இது வரைக்கும் அண்ணாமலை, அந்த மாதிரி விடுறாங்க மேனிஃபெஸ்டோ. எப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் மேனிஃபெஸ்டோ 500 நாளில் முடிச்சிருவாராம். நான் கேட்குறேன், 3650 நாள் உங்கள் பிரதமர் ஆட்சி பண்ணார். இது வரைக்கும் 10 வருஷம் வச்சுட்டா, நீங்கள் 3 வருஷம் எடுத்துட்டீங்கன்னா 1100 நாள் கிட்ட ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து தலைவராக இருந்திருக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருப்பீங்களா கோயம்புத்தூர் மக்களுக்காக? ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூர்காரே கிடையாது. முதல்ல கரூரில் கண்டெஸ்ட் பண்ணீங்க, கண்டெஸ்ட் பண்ணி முடிச்சு தோத்துட்டீங்க. இங்கே வந்தீங்க, கரூர் மக்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரே ஒரு ஸ்கீம், ஒரே ஒரு திட்டம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. இப்போ இங்கே வர்றீங்க, தோத்துருவீங்க, அடுத்து சென்னை கிளம்பி போயிடுவீங்க, இங்கே இருக்கிற ஆளை மறந்துடுவீங்க. வெறும் ட்ராமாவை வச்சு மட்டும் பண்ண முடியாது. இப்போ அதில் போட்டிருக்கீங்க விமான விரிவாக்கம், அதெல்லாம் போட்டிருக்கீங்க. ஏங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? விமான விரிவாக்கம் 20 ஆண்டு கால பிரச்சனை, அது சரியில்லாமல் போனால் இங்கே இருக்கிற எடப்பாடியாரும் எஸ்பி வேலுமணியும் சீஃப் செக்ரட்டரி ஃபினான்ஸ் செக்ரட்டரிலாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு அதுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அது இன்னும் அதிகமாக வாங்கணும்னு சொல்லி கொடுத்து மக்கள் எல்லாம் அங்கே இருக்கவங்களாம் ஒத்துக்கு வச்சு நெகோஷியேட் பண்ணி நிலம் எடுத்து கையகப்படுத்தி கொடுத்து நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்துட்டு வந்து 3 வருஷம் ஆகுது. திமுகவும் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, நீங்கள் மத்திய அரசுலேருந்து ஒன்றும் பண்ண மாட்டீங்க. 3 வருஷமா நீங்கள் தலைவர் ஆனதுக்கப்புறம் உங்கள் பிரதமர் தான் இருந்தார். நீங்கள் 30 தடவை உங்களை பார்த்துருப்பீங்க. அவரை என்ன பண்ணீங்க? போய் இந்த மாதிரி விமான விரிவாக்கத்துக்கு கோயம்புத்தூரில் இது பண்ண உங்களுக்கு ஏன் சொல்ல தோணல? உங்களுக்கு தேவை மக்களுக்கு சேவை செய்கிறதில்ல, எம்பி ஆகணும். இப்போ கேபினெட் மினிஸ்டர் வேறு ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், ஜெயிக்கணும். 400 சீட்டு வாங்குவேன் நீங்கள் சொல்கிறீங்க, மக்கள் சொல்லணும் எவ்வளோ சீட் நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம், எந்த கட்சி எவ்வளோ வேணால் சொல்லிக்கலாம். அதனால் நான் என்ன ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அதே மாதிரி எய்ம்ஸ் கொண்டு வராங்களாம். ஏங்க மதுரையில் எய்ம்ஸ் கொண்டு வந்து இப்போ என்ன 10,000 பேர் படிச்சுட்டு இருக்காங்களாங்க? காலி நிலம் தான் இருக்குது. நீங்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு தெரியும். இன்னொன்று, இப்போ ஹாட்லைன் நம்பருங்கிறீங்க, உடனே பேசுகிறேங்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் பிரதமர் நீங்கள் எம்பி ஆனால் தான் பேசுவார், உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? இப்போ ஜிஎஸ்டி பிரச்சனை இவ்வளோ இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், கோவை பாராளுமன்றத்தில் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, யாரோ எழுதி கொடுத்தா படிப்பீங்க. எங்கள் அப்பா எம்எல்ஏ கோட்டான்னு தெரியாமல் சொன்னீங்களே, அந்த மாதிரி எழுதி கொடுக்குறது வாங்கி ஏதோ படிச்சுட்டு போயிருவீங்க ப்ரெஸ் மீட்டில். உண்மையை சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்குங்க. இப்போது பம்பு, மோட்டார், கிரைண்டர் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் விசைத்தறி, கைத்தறி, பனியன் இண்டஸ்ட்ரி, டையிங் இண்டஸ்ட்ரி, இத்தனை இண்டஸ்ட்ரியும் ஜிஎஸ்டினால் பாதிக்கப்பட்டிருக்கு. நூல் விலையினால், டெக்ஸ்டைல் நூல் விலையினால் பாதிக்கப்பட்டிருக்கு. 3 வருஷமாக நீங்கள் இருந்தீங்களா? இந்த ஊரில் தான் கண்டெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பிரதமரை பார்க்கும்போது இந்த ஒரு ஜிஎஸ்டி குறைச்சி கொடுங்க சொல்லலாம்ல, ஏன் சொல்லலை? பிரதமரை பார்க்கும்போது இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, நூல் விலையை கண்ட்ரோல் பண்ணணும், ஏன் சொல்ல? நூல் விலையை நீங்கள் ஒரு கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி அங்கெல்லாம் போனால், நான் தறியெல்லாம் போனால் அவங்களாம் அழுகுறாங்க. பட்டு இது வாங்கவே முடியல, கார்பரேட் தங்க விலை மாதிரி கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பதில் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சும்மா வந்துட்டு இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், அப்புறம் இதெல்லாம் சொன்னோம்னா அப்புறம் இன்னொன்று வேறு, நான் 2 தகரடப்பாவை தான் தூக்கிட்டு 3 பஸ்ஸு மாறி இங்கே வந்தேங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார். நான் பர்சனலாக அட்டாக் பண்ண விரும்பல. தகரடப்பாவோட வந்த ஒருத்தர் இன்னைக்கு ஹெலிகாப்டரில் இங்கிருந்து தேனிக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு ஹெலிகாப்டரில் திரும்ப வர அளவுக்கு காசு எங்கிருந்து வந்தது? உங்கள் கட்சி ஒரு நாளைக்கு எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுது? நீங்கள் தான் சொன்னீங்க, என்ன மாதிரி கம்மியாக யாருமே செலவு பண்ண மாட்டாங்க, ஜூம் பண்ணி பாருங்கள், அழகாக பாருங்கள், நான் என்னென்ன செலவு பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ஏதாவது தப்பு பண்ணால் பாருங்கள், ஜூம் பத்திரிகை நண்பர்கள் இப்படி பாருங்கள் அப்படி பாருங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் பத்திரிகை நியூஸை பார்த்து தான் சொல்கிறோம். ஹெலிகாப்டரில் போயிட்டு வரது தான் கம்மியாக செலவு பண்ணுறதா? எத்தனை மீட்டிங் நீங்கள் போடுறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க நான் சொல்ல வேணாம். இங்கே இருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களும் தெரியும். உங்களுக்கு அந்த காசு எங்கேருந்து வந்தது? இங்கேருந்து காரில் போயிட்டு வராமல் ஹெலிகாப்டரில் போகிறக்கும், இவ்வளோ செலவு பண்ணி நடத்துறதுக்கும் உங்களுக்கு காசு எங்கேருந்து வந்தது? பொய் மேலே பொய் சொல்கிறதுனால மெய் ஆயிராது. பொய் சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க. கோயம்புத்தூருக்கு வளர்ச்சி இல்லையாம்பா, கோயம்புத்தூர் வளரவே இல்லையாம், அப்படியே இருக்கான். இவர் வந்து தான் வளர்த்த போகிறாரா, அது இவர் கேபினெட் மினிஸ்டரான தான் வளர்த்து வரான். இதுக்கு முன்னாடி எல்முருகன் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணார் கோயம்புத்தூருக்கு? ஒன்றும் பண்ணல. அவர் இந்த ஏரியா தானே, தமிழ்நாட்டில் அவரை போட்டிருந்தாங்களே கேபினெட் மினிஸ்டரா, ஒன்றும் பண்ணல. உங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. கோயம்புத்தூர் வளர்ச்சி 5 ஆண்டுகள் இல்லாத 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சி 5 ஆண்டுகளில் கொடுத்துருக்குறோம். பாலங்கள் கொடுத்துருக்கோம், சாலைகள் கொடுத்துருக்கோம், எடப்பாடியார் அண்ணன் கொடுத்துருக்காரு, எஸ்பி வேலுமணி அண்ணன் வந்து இங்கே வாங்கி கொடுத்துருக்காரு, மெட்ரோ ரயில் திட்டம் கொடுத்துருக்குறோம், அத்திக்கடை அவினாசி திட்டம் கொடுத்துருக்கோம், எத்தனை பொள்ளாச்சி ரோடு, ஏர்போர்ட் விரிவாக்கம் நம்ம தான் ப்ராக்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், இத்தனை திட்டங்கள் கொடுத்துருக்கோம். நான் கேட்குறேன், கோயம்புத்தூர் வளரலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உத்தரப்பிரதேசத்தில் உங்கள் சிஎம் தானே யோகி ஆதித்யநாத், கரெக்டா? உத்தரப்பிரதேச லெவல் இருக்கும்போது மத்தியில் நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க, கரெக்டா? நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன வளர்ச்சி கொடுத்தீங்க?
இங்கேயாவது நீங்க சொல்றீங்க அதிமுக இருந்தது, நாங்க வந்து அப்படி இப்படிங்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க என்ன வளர்ச்சி இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களே வேலை இல்லாம கோயம்புத்தூர்ல வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க அங்க இருந்துட்டு இங்க வேலைக்கு ஆள் வந்துட்டு இருக்காங்க. நீங்க தரவுகள் எடுத்து பாருங்க, எத்தனை இடத்துல தமிழ்நாடு எங்கேயோ இருக்கு, உத்தரப்பிரதேசம் எங்க இருக்குன்னு. வளர்ச்சின்னு வாயில சொன்னா வராது. சர்க்கரை சர்க்கரை சர்க்கரைன்னா இனிக்காது. வாயில சர்க்கரை போட்டாதான் இனிக்கும். இல்ல மோடி அவர்கள் நீங்க கொடுக்குற வாக்குறுதி எப்படின்னா, மோடி சொன்னாரு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணி தருவேன்னு. ஏப்பா கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? வேலை வாய்ப்பே இல்லை. இப்போ 42% இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்மை இல்லாமல் தான் இருக்காங்க. இன்னொன்று சொன்னார் மோடி, டிமானிட்டைசேஷன் முடிஞ்சுன்னு உங்களோட ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு என்ன சொன்னார், எவ்வளோ வரும்னு சொன்னார், எத்தனையோ வரும்னு சொன்னார். கரெக்டா? ஏதாவது வந்துச்சு அக்கௌண்ட்டுக்கு? சும்மா நீங்கள் எலெக்ஷன் அப்போ நீங்களும் சரி, உங்கள் பாஸ் மோடியும் சரி, ரோட் ஷோ நடத்துறது, வணக்கம் போடுறது. அதில் இன்னொன்று சொல்கிற பார்த்துக்குங்க, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் பயம், பாஜகவுக்கும் பயம். தெளிவாக அதிமுக ஜெயிக்க போகுது. திமுக ராகுல் காந்தி கூட்டு வர்றது, இந்த சைடு ஸ்டாலினை கூட்டு வந்து எதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாஜக மோடி கூட்டு வராங்க, அடுத்து நிர்மலா சீதாராமனை கூட்டு வராங்க. நீங்க யாரை வேணா கூட்டுவாங்க, உங்ககிட்ட ஒரு பதட்டம் தெரியுது, ஒரு ஆங்ஷியஸ்னஸ். ஏன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியல. நீங்க ஏதோ ஏன்னா வரும்போதே நீங்க முழு மனசோட நீங்க கண்டெஸ்ட் பண்ணணும்னு வரலையே. உங்களை கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கு விருப்பம் இல்லை தான், ஆனா மேல மோடி சொல்றான்னு கண்டெஸ்ட் பண்றாங்க. நீங்க விருப்பம் இல்லாம கண்டெஸ்ட் பண்ற ஒருத்தர்னால விருப்பமா எப்படி இந்த தொகுதிக்கான வளர்ச்சி கொடுக்க